இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். கருணக்கிழங்கு வந்து லேசாக தண்ணி சூடு பண்ணி உப்பு மஞ்சத்தூள் இது மாதிரி கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வெதறி வச்சுக்கலாம். வெதறி ஒரு 5 நிமிஷமாவது ஊறட்டும். நல்லா எங்கே பார்த்தாலும் மசாலா படுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதை விட கீரைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா போயிடும். லைட்டாக கொஞ்சோண்டு சோம்பு, போட்டு பொரியணும். பொரிஞ்சதும் நம்ம பதில் வச்சுக்கணும் பார்த்தீங்களா கருணக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக நம்ம ஒரு பழத்தை கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 பூண்டுப்பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த பூண்டுப்பல்லையும் போட்டு லைட்டாக ஒரு 2 டைம் 3 டைம் போட்டு இப்படி பரட்டி எடுத்திங்கனாக்கா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். பூண்டோட ஸ்மெல்லு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. கருணக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வந்து வெந்நீரில் போட்டு லேசாக ஒரு கொதிக்க வச்சுருந்தோம். இப்போது இன்னும் ஒரு 2-3 செகண்டில் வெந்துடுது. இப்போ நான் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றுனேன். ஆனால் வந்து அதோட அது அப்படியே இன்னும் ரோஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு. அந்த பூண்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் போட்டால் தான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள்.